ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புது டிஷ் வந்து இன்னைக்கு வந்து பைப் பாஸ்தா பார்க்க போகிறோம். பாஸ்தா இந்த பாஸ்தா தான் நம்ம பண்ண போகிறோம். இது வந்து தண்ணியில் வந்து நம்ம வந்து ஒரு கொதிக்க வைக்கணும். அதாவது 3/4 வேக்காடு வேக வைக்கணும். அப்புறம் நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும். இது நல்லா வந்து குக் ஆகணும். அதோட வந்து என்னென்ன சேர்க்கணும்னா, கொதிக்க வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். இதில் வந்து உப்பு இருக்காது. அப்புறம் வந்து இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறது 2 ஸ்பூன் ஆயில் சேர்க்கணும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் கொதிச்சக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து வடைச்சட்டி காஞ்சதும் எண்ணெய் விடணும். 2 ஸ்பூன், 2 இல்லை 2.25 நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து. எண்ணெய் காஞ்சதும் இப்போ கடுகு சேர்க்க போகிறோம். கடுகு தேவையான அளவு சேர்க்கணும். கடுகு பொரிஞ்சு வந்ததும் சோம்பு, பெருஞ்சீரகம் சொல்லுவோம், அதை சேர்க்கணும் தேவையான அளவு. சோம்பு சேர்த்துக்கிறோம். அடுத்ததான் நம்ம நறுக்கி எடுத்து வச்சிருக்க பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை. கடுகு நல்லா பொரிஞ்சதும் சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா பொன்னிறமாக வர அளவு வதக்கி விட்டுறணும். இப்போ இது வதங்கட்டும். ஆமாம் அன்னைக்கு பேசுனதானா? இந்த ஒரு நிமிஷம் இருங்க. பார்த்தா நான் அந்த கிண்டி விட்டு அடுப்பு பண்ணிட்டு வரேன். பேசுகிறேன் உங்கள்கிட்ட ஃப்ரீயா. இந்த இது சாப்பாடு இந்த வதக்குவோம்ல, இது போட்டு அதை தாளிக்கிறேன். கேட்குதா வதக்கிறது? அவங்களுக்கு கூட பிடிக்கும்ல இந்த இது பார்க்குற மாதிரி குடலா, அதுதான் கிண்டுறது. சேர்ந்தா இப்போ தக்காளி சேர்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கணும் வதக்குறதுக்காக. மசாலா சேர்த்த பின்னாடி காலையில் பண்ணி சாப்பிடலாம். மசாலா சேர்த்தோடனே நல்லா எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகுற அளவு நம்ம கிண்டி விடணும். சூடான சுவையான பாஸ்தா ரெடி. இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா